அது உனக்கு தான் தெரியும். ஏன்னா நீ கூறுகட்ட குப்பை பைய எங்க போறது வர்றது சந்துல பொந்துல போறதெல்லாம் நீ பேசுவ. ஆம்பளை எங்க வேணாலும் போவோம், சந்துல போவோம், பொந்துல போவோம், 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தாண்டி மாப்பிளை. ஆம்பளை தாண்டா. அப்புறம் நோய் வந்து ஹாஸ்பிட்டல் குழந்தைகிட்ட அடிச்சு படுத்திருக்கிற போது யார் வருவா? அதே பெண்கள் தான் வருவாங்க. உன் மூத்திரத்தை பிடிச்சி ஊத்தணும், உனக்கு குளுக்கோஸ் மாத்தி விடணும். அப்படி மாத்தி விடலைன்னா கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா காத்து உள்ள போந்து போயிருவேன். இவ்வளவு பேசுறியா? இவ்வளவு அறிவா பேசுற, தெளிவா பேசுற நினைப்பா உனக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி முதல்ல அடக்க உடக்கமா இருக்கணுமா? இதை விட அடக்க உடக்கமா இருந்து முதல்ல பழகு. இதை விட அடக்க உடக்கமா பேசுமா? அடக்கொடக்கமா எங்க ஊர்ல இருக்குது. முந்தானாலதான் செத்து போய் வச்சிருக்கீங்களா? ஆமா, ஒழுக்கமா பேசுமா? என்ன ஒழுக்கமா பேசுனா என்ன ஆபாசமா பேசுனேன்? நீங்க சொல்லுங்க, ஏதாவது நான் தப்பா பேசுனேன்? நான் தவறா பேசுனேன்? மைச்சாட்டுக்காரு, நீ இன்னைக்கு பேசுற, உன் ஜாமான திறக்கறியா இல்லையா? உன் வாயை திறக்கற. வாயை திறங்க. ஆமா, உன் பொண்டாட்டி இருந்தா அப்புறம் பாத்துக்கலாம், வீடியோ காலை கட் பண்ணி வச்சிரு. நீங்க வாயை திறக்காட்டி அந்த பிள்ளை வாயை திறக்க ஒப்பி விட்டு போங்க. ஆமா, என்ன தண்ணி பேச வார்த்தை ஒரு ஆம்பளை சண்டைக்கு வரையா? ஆமா, வந்து வருமா? பொம்பளை பேண்ட் எடுத்து மாதிரி பொம்பளை புள்ள சண்டைக்கு வாமா. பொம்பளை ஜாக்கெட்ட போட்டுக்கிட்டு ஆளும் மண்டையும் ஜெயிச்சு வாமா. நீ எப்ப என்ன அடிக்க வந்துட்டியோ சண்டைக்கு வா. இரு, நான் சண்டைக்கு வந்துருவேன். நான் உன்னை அடிச்சிருவேன். நீ ஒரே அடியில செத்து போயிட்டேன்னா நான் குலக்காசுல உள்ள போவேன். நீ ஒரு ஆளு செய்யறதுக்கு போறேன் வரேன் பூரா செய்ய மாட்டாங்க. அந்த மோட்சம் எனக்கு எப்ப கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு அடி இல்ல, எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்க. அந்த வேலை கூப்பிட்டு வந்தியா? நீ தானே அடிக்க கூப்பிட்டாங்க. அடிச்சு ஒரு ஆள் நான் கிடையாது. நீ தானே அடிக்கணும்னு சொன்ன. அடிப்பேன், காதோட அடிப்பேன். அதத்தான் அடிச்சு வேணா பாரு. இன்னைக்கு இந்த சண்டையில நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கணும் பாப்பமா? இங்க பாத்ரூம் வசதி இல்ல. எதுக்கு? நாங்க அப்புறமா ஓரமா போய் அடிச்சு என்ன இருக்கு சண்டைக்கு வா பாப்பா. நீ பொம்பளை பட தானே, சண்டை போட பாப்பமா? இன்னைக்கு நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கணும் பாப்பமா? பார்க்கலாமே. நீ ஒரு ஆம்பளை, சண்டைக்கு வா. மாப்பிள வர சொல்றா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. கேளுங்க மாப்பிள, 100 ரூபாய் தரேன் வர சொல்றா. 100 ரூபாய் தரேன் வர சொல்றா. 100 ரூபாய் அதிகம்யா. ஆம்பளை சிங்கம் முடியாது. ஆம்பளை சிங்கமா? மயில மீச வரைஞ்சவன்லாம் ஆம்பளைனா ஒரிஜினலா மீச வச்சிருக்கவங்க எல்லாம் என்ன சொல்ற? ஏப்பா வெக்கம்ல கேக்குறா? என்ன வெக்கம் இல்லையா? ஒரு பொம்பளை கால விழுது வெக்கம் இல்லையா? யார் விழுந்தது? யார் விழுந்ததா? அட ஏயா விவரம் புரியாம ஆளு ஏமாங்க. அவர் என்ன சண்டைக்கு வராருமா? ஏங்க உன்னை தொட்டு கும்பிடுறதுக்காண்டி சண்டைக்கு வராரு. அப்ப நீங்க கால்ல விழுகலையா? பெட்டிக்காரர் இருக்காரு. ஆமா, அவர் எதை தொட்டு கும்பிட்டுட்டு பாட்டு பாடினாரு? என்னது? பெட்டிக்காரர் எதை தொட்டு கும்பிட்டுட்டு பாட்டு பாடினாரு? மண்ணை தொட்டு இல்லம்மா, அவர் நாட ஆரம்பிக்கும் போது சாமான அவருக்கு பெட்டியே தானே. ஆமா, மிருதங்காரர் எதை தொட்டு கும்பிட்டு வாசிச்சாரு? அவரோட மிருதங்கத்தை. ஆல்ரவுண்டுக்காரு ஆல்ரவுண்டர். அப்ப நான் சண்டைக்கு போறேன்ல. ஆமா, நான் யாரோட சண்டைக்கு போறேன்? பெண்ணோட. யாரோட? என்ன உன்னோட. அப்ப நான் யாரை தொட்டு கும்பிடணும்? என்னையதான். அதான் பண்ணேன். எப்படிடா? அப்படிதான்டா. அறிவா இருக்கறேன். வாயில வத வச்சு அப்ப. எப்பமா ஐயய்ய பேசுங்கல. ஆமா, நான் யாரு தெரியுமா? யாரு? எங்க ஊர்ல நான் தான் பெரிய படிப்பு. பெரிய பருப்பா? படிப்பு ஓரம் பருப்பா? பெரிய படிப்புமா. படிப்பு யூகேஜி செகண்ட் இயர். அடப்பு. ஏமா கன்றாவது. ஏண்டா பால்வாடி 2 வருஷம் படிச்சு போட்டு யூகேஜி செகண்ட் இயர்ன்ற மான கட்டவே இல்ல. எல்கேஜி ஃபர்ஸ்ட் இயர்னா யூகேஜி செகண்ட் இயர். அந்த அளவுக்கு பல வித்தைகளை தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஒவ்வொரு பிள்ளைங்க கிளாஸ் நடத்துறேன். கிளாஸ் அது என்ன கிளாஸ் இப்படி நடத்துவீங்களா? கிளாஸ் நடத்துறமா? கிளாஸ்ல நடத்துவீங்களா? கண்ணுல ஊசி எடுக்கிறது, தலையில தேங்காய் உடைக்கிறது, சரி, வாயில வாந்தி எடுக்கிறது, கண்ணை மூடி தூங்குறது, சொல்லு, கண்ணை மூடி திறந்து வச்சு பேல்றது, எடுத்து வச்சு அடிக்கிறது, வாயில வசம்ப வச்சு தேய்க்கிறது. அது பண்றதா? நல்லதா பேசியா? சும்மா இல்லம்மா, இன்னைக்கு நான் 3 கிழவி வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிறேன்? யார் வச்சிருக்கீங்க? ஒவ்வொரு கிழவியும் ஓஏபி பண்ண 1000 ரூபாய் வாங்குது. ஒரு மாசத்துக்கு 3000 உட்காந்து சம்பாதிக்கிறேன். ஒரே ஆம்பளை நான் தாயா. ஆனா என்ன ஒரு விஷயம், 3 கிழவில அந்த 3000 நம்பி 50,000 லோன் வேற வாங்கி விட்டேன். 3 கிழவில ஒரு கிழவி செத்து போச்சு. 3000 இருந்தது 2000 போச்சு. நம்ம ஊர்ல யாரும் ஓஏபி வாங்குற கிழவி இருக்கா? ஏண்டா அறிவட்டனே, கிழவிங்க கிழவியதான் தேடுறியா? 3000 ரூபாய் உனக்கு ஒரு மாசத்துக்கு பத்துமா? பத்துமாவா? என்னமா அப்படி கேட்டுவிட்ட? அதை வச்சு நிறைய செலவு பண்ணலாம். பேசுறீங்கல்ல, நான் கிளாஸ் எடுத்துறேன். என்ன கிளாஸ்? என்ன கிளாஸ்? ஒவ்வொரு கிளாஸ் எடுத்துறேன். பாட்டு கிளாஸ், ஹிந்தி கிளாஸ், மலையாள கிளாஸ், தெலுங்கு கிளாஸ் எல்லாமே நான் நடத்துறேமா? சார் 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 எனக்கு பாட்டு சொல்லி கொடுங்க சார். நான் செய்யணுமா? நீ செய்யக்கூடாது.
ஓகே. சார் எனக்கு பாட்டு பாடணும் ரொம்ப ஆசையா இருக்கு சார். பாட்டு பாடலாம். இந்த மிருதங்காரி எப்ப பார்த்தாலும் என்னைய அம்மா, திட்டிட்டே இருக்கிறாரு. பாட்டு சொல்லித்தரேன். இப்ப வேண்டாம், வேற சொல்லித்தரேன். ஹிந்தி கிளாஸ். சரி. ஹிந்தி தெரியுமா? தெரியாது. நான் சொல்லித்தரேன். ஹை, ஹிந்திங்கிற சாதாரண மொழிதாமா. இங்கிட்டு வாங்க. ஒரு பேர் இருக்குல்ல, ஆமா. ஒரு பேருக்கு பின்னாடி ஜி அப்படிங்கிற எழுத்த சேர்த்தா அதுதான் ஹிந்தி. ஆமா. இப்போ உன் பேர் என்ன? என் பேரு சுமதி. தமிழ்ல சொன்னா சுமதி, ஆ, ஹிந்தில சொன்னா சுமதி ஜி. சுமதி ஜி. என் பேரு ஆ, நோட்டீஸ் இல்லையோ? சார். சரி விடுமா. அவர் பேரு ஆ, ஜெயரமேஷ். ஜெய ரமேஷ். தமிழ்ல சொன்னா ஜெயரமேஷ், ஆ, ஹிந்தில சொன்னா ஜெய ரமேஷ் ஜி. இப்ப ஜெயராஜ். ஜெயராஜ். ஹிந்தில சொன்னா ஜெயராஜ் மாமா. ஏய், ஓ மாமான்னா ஆங்கிலம். ஆங்கிலமா? நான் சொல்லி ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். சரி. அப்ப அவர் ஹிந்தில எப்படி சொல்லுவார்? ஜெயராஜ். அவன் 1 2 படிச்சுட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான் தெரியும். சொல்லுங்க. ஆல்ரவுண்ட் எப்படி சொல்லுவார்? ஆல்ரவுண்டா? ஆல்ரவுண்டுக்காரு மச்சான். ஆமா. ஏய், உனக்கு ஹிந்தி செட் ஆகாது, நான் உனக்கு தெலுங்கு சொல்லி தரவா? எனக்கு இது வேணும். தெலுங்கா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அது வேணும். உன்கிட்ட கொடுத்துட்டு என் வீட்டுல என்ன சொல்றேன்? அப்ப உன் வீட்டுல அவருக்கு நாடா இருக்க, உன் வீட்டுக்கு போக முடியாது. ஏய், எதை வாங்கணும்னு வரமுறை இருக்குடா. உனக்கு தெலுங்கு தெரியாதா? ஆ. தெலுங்குங்கிற யூ லூங்கிற எழுத்த சேர்த்தா லூ தெலுங்கு போடணுமா? போல ஜி சேர்த்தா ஹிந்தி. அதான் போட்டுக்குவேன். இங்க பாருமா, ஆ, நல்ல நாள் அசிங்கம் பேச இல்லப்பா. நான் நல்ல நாள் அசிங்கம் பேச மாட்டேன். சரிங்க. இது வேற யூடியூப்பை வச்சு ரொம்ப யோசனை பண்ணி பேசுறேன். அப்பதாங்க நம்மளை எல்லாம் வெளியில எடுத்து போட்டு யூடியூப் காட்டுவாங்க. யூடியூப் நம்மளதான். எனக்கிட்ட உள்ள ஒரு பயம் தெரியுமா? இந்த உட்கார்ந்துருக்க ஆளு பூரா நாடகம் பார்க்க வந்தான்னு நினைக்க மாட்டேன். எங்க அப்பா, என் அண்ணன், எங்க அம்மா, என் தங்கச்சி அதனால தான் பேசுறதுக்கு பயமா இருக்குன்னு சொல்ல வந்தேன். லூங்கிற எழுத்த சேர்த்தா சரி, அதுதான் தெலுங்கு. தெலுங்கு. இது பேர் மைக்கு. மைக்கு. இத தெலுங்குல சொன்னா மைக்கு லூ. சரி. சரியா? சரி. இப்ப ஸ்பீக்கர் இருக்குல்ல, இத தெலுங்குல சொன்னா எப்படி சொல்லுவேன்? ஸ்பீக்கர் லூ. வெரி குட். இப்ப நான் எல்லாத்தையும் தமிழ்ல சொல்லுவேன். எது எதுல விரல வச்சு கேக்குறனோ அப்புறம் தெலுங்குல சொல்லணும். சரியால சிந்தியாக்கி விடுவியா? சொல்றேன். இது பேரு பெட்டி. பெட்டி.